இப்போது வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. சதீஷ் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அரம்குட்டினால ஆஃபீஸ்க்குள்ளே எங்களுக்கு போர் அடிச்சிச்சு. அதனால் நாங்கள் இப்போது வெளியே வந்திருக்கோம். அவருக்கு இப்போது ரோடுக்கு அதர் சைட் போகணும்னு என் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. போகலாமாம்மா? ஆஃபீஸ்க்குள்ளே போகலாமா? டேடி கூட வந்து கார் பார்ப்போமா? அங்கே போகலாமா? வா. அது நம்ம கார் இல்லைம்மா, அது நம்ம கார் இல்லை. வாங்க. சதீஷும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் அந்த ரூமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ரூம் குட்டியாக இருக்கிறதுனால அரம்க்கு வந்து விளாடுற மாதிரி ஃபன்னாக எதுவும் இல்லை. அதனால் அவர் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. நான் அவர் கூட நின்றுட்டுருக்கேன். இப்போ தான் வெளியே இருந்து மேனேஜ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்தேன். அரம் வெளியே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாதுமா, ரோடு இருக்குமா. ஸோ அவர் கூட சேர்ந்து நானும் இந்த ஆஃபீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரம்மா நோ ஸோ அதெல்லாம் ஷூ பாலிஷ் போட்டுடுறே. ஹேண்ட் சானிடைசர் வேணுமா? கை கம்மி. ஓகே. கை மேலெல்லாம் தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சிக்கிங்களா? கேட் போய் நல்லா தேய்ச்சிட்டிங்களா கையை? போதுண்டே, கை சுத்தமாக இருக்கும். அது தண்ணி இல்லை. அரம் கம்மியா. அது எது குட்டி செலமா, பொம்மை, அது ரியல் டாக் இல்லை. இவருக்கு ஃப்ரீயாக ஓடணுன்னு ஆசைப்படுறாரு, விடணுன்னு தான் தோணுது. ஆனால் வெளியே வந்து டைரெக்டாக ரோடு இருக்குது, சைக்கிள் பார்த்து. ஸோ பயமாக இருக்குது. அதனால அரம்மா அம்மா கையை பிடிக்கணும் வெளியே வந்தா. ஆமாம்மா ஃபேன். நாயா சாமி? ஆனால் இது ரியல் டாக் இல்லை, பொம்மை. நம்மக்கிட்ட ஸ்னோயி படியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பொம்மை. யா நாய். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் டிஸ்கஷன். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொன்னார் எங்களோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஸோ போர் அடிக்குதாம்மா? போர் அடிக்குதாம்மா? போர் அடிக்குதா? எங்கேறி உட்காடுறீங்க? அரம்மா ஆஃபீஸ் பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஐ திங்க் இது இரும்பா? ஆமாப்பா. மேலே தூக்குற லைட் கூட நல்லா இருக்கே, ஒரு மாதிரி ரஸ்டிக் ஃபீலிங்காக இருக்கே. நல்லா பார்த்தீங்களா? என்ன உங்களுக்கு அந்த நாய் தான் பிடிச்சிருக்கா? வாங்க போய் பார்க்கலாம். அது பொம்மை நாய், பொம்மை நாய், ஒன்றும் பண்ணாது. ஆமாம்மா. ஈ ஸ்வீடனில் ஈ பார்க்கறது ரேர் ஆச்சே. சம்மர் சீசன்னால ஈ கூட இங்கே வந்துருச்சுமா. அம்மாவை கண்டுபிடிங்க. இங்கே நிறைய சோஃபா இருக்கு, ஒளிஞ்சு விளையாடுவோமா? எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இருக்கிற ஒவ்வொரு சோஃபா பின்னாடியே ஒளிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்படின்னு கொஞ்சம் நான் நினச்சேன் இது கொஞ்சம் பெரிய ஸ்பேஷியஸான இடமா இருக்கும். ஸோ அரம்க்கு அதனால் அவருக்குன்னு சொல்லி எந்த ஒரு புக்கோ அவருக்கு பொழுது போகிற மாதிரி எந்த ஒரு சின்ன திங்ஸும் எடுத்துகிட்டு வராமல் விட்டேன். அதனால் அவர் பட் தட்ஸ் ஆல்சோ குட் இன் ஒன் வே. ஸோ இங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் ஒரே பயம், சம்மர் அப்படின்றதுனால இங்கே டோர் திறந்து வச்சுருக்காங்க. வெளியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடிடுவாருன்ற ஒரு பயம்தான். என்னம்மா ஈயா?
புடி 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 அரம காணம். அரம் குட்டி எங்க போனீங்க? சிச்சோ யார்கிட்ட கேட்குறது அரம் இங்கன்னு? ஏய் யார்? அச்சா அரம் இங்கே பார்த்தீங்களா வீல் இருக்குது இந்த டேபிளில். இந்த டேபிளில் வீல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேபிளில் வீல் இருக்குது, கண்டுபிடிங்க. வீல் எங்கே? அந்த ரவுண்டு இல்லை, இந்த டேபிள் கடியில் பாருங்க. இந்த டேபிள் கடியில் பாருங்க, இங்கே பாருங்க. ஏய் இருக்கா 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 வீல். அவ்வளோதான், நாங்கள் படுத்துட்டோம். அரம்மா தரெல்லாம் குப்பையாக இருக்கும், மயந்துறீங்க. குட் பாய். Takes old like this from like an old railway and whatever, and they make furniture out of it. So nice. This is super. I don't know if we move out. I don't know how we're gonna. You need to have like 10 people or so. It looks like that. Yeah. It's iron, right? Yeah. Try to lift it. Oh, it's going to be heavy. Yeah, for sure. Hold on. Okay. Thank you. Thank you very much. See you. Bye bye. Tata சொல்லிட்டீங்களா? Keep saying hey. He wants to say bye. மாமா காருக்கு வந்துட்டோம். சுற்றி வரையும் நான் தம்பி உட்கார வைக்கிறேன். பாட்டில் மறந்துட்டு வந்துட்டேனா? யார் சாமி அது? டாட்டா சொன்னீங்களா அங்கிக்கு? நம்ம பாருங்க பேசிட்டே பாட்டில் மறந்துட்டு வந்துட்டோம். எப்படிமா ஆல் ஓகேவா? சைன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுமா. ஒரு வழியாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு. இப்போது மதியம் வந்து ஸ்டைலிஸ்ட் வர போகிறாங்க வீட்டுக்கு. அவங்க என்ன சஜஷன் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் we have to decide the next step. ஸ்டைலிஸ்ட் வந்து வீட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் நான். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன இன்புட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு வீடை வந்து கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம ஊருக்கு மாடு மாதிரி இங்கே வந்து ஹார்ஸ் சரிதா? வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு உள்ள. சதீஷ் இந்த ஃப்ளவரை பார்த்தீங்களா? விரிஞ்ச ஃப்ளவர் அங்கே ஒன்று இருக்குது, இதே இது. ஆனால் இது கொஞ்சம் விரிஞ்சிருச்சு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு உள்ள. ஆனால் வெளியில் இருக்க பெட்டல்ஸ் எல்லாம் வாடிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்குது. பியூட்டிஃபுல் டே, பியூட்டிஃபுல். சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஹார்ஸ், அதுக்கப்புறம் மாடு, அப்புறம் பன்னிக்குட்டிங்க இதெல்லாம் வந்து வெளியில் இருக்க ஃபார்மில் வச்சுருப்பாங்க. வாவ், குதிரை கணக்குது. அதனால் வந்து சரி ஓகே அப்படியே ஒரு லுக்கிங்கை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே யூஸ்வலாக இருக்கிற இடத்துல வந்து எம்டி ஃபார்மாக இருக்குது, ஹார்ஸ் மட்டும்தான் இருக்குது. அட்லீஸ்ட் இங்கே நாங்கள் மாடு பார்த்துருக்கோம் முன்னாடி, அண்ட் ஆல்சோ பன்னிக்குட்டி பார்த்துருக்கோம், ரெண்டுமே இல்லை. காய் வச்சிருக்கு, எத்தனை காய் இருக்கு பாரு. இந்த அங்கே அரம் ஹார்ஸை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே ஆப்பிள் ட்ரீல இங்கே 2 காய் வச்சிருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 3 இருக்கு, அண்ட்
இங்கே 3 இருக்குது, கீழே வந்தால் இங்கே. ஸோ மரம் ஃபுல்லாக நிறைய காய் வச்சுருக்கு. இன்னும் 2-3 மந்த்ஸில் ஃபுல் ஆப்பிளாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன் சத்தி? ஏன்னா இது ஜூன், ஜூலை ஆகஸ்ட்டுங்கும் போது மரம் ஃபுல்லாக அழகழகாக இருக்கும். ஆனால் என்ன, இங்கே ஸ்வீடன் நாட்டோட ஆப்பிள் வந்து பொதுவாக வந்து நல்லா புளிக்கும். ரொம்ப பசியிலிருந்து சாப்பிட்டோன்னா ஒன்றும் தெரியாது. நம்ம நார்மல் ஆப்பிள் மாதிரி ஒரு டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக புளிக்கும். ஓகே, 2 ஹார்ஸும் they are in their own world. Now we are going to go back. வந்தது வந்து மாடெல்லாம் நிறையா இருக்கும். அரம்க்கு வந்து காமிச்சிட்டு அப்படியே நம்மளும் பார்க்கலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும் ஈவினிங் நினச்சி வந்தோம். ஆனால் நிறைய பேர் இங்கே சுற்றி பிக்னிக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்ததோட இன்டென்ஷன் வந்து பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. அதனால் எந்த அனிமல்ஸும் இல்லை, அட்லீஸ்ட் குதிரையை பார்த்தோமேன்னு நினச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். தண்ணிக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு? ஏய், எத்தனை ஃபிஷ்ஷு டே, பியூட்டிஃபுல் டே. டின்னர் வாங்கிறதுக்காக ஒரு சுஷி கடைக்கு வந்திருக்கோம். அங்கே இருக்கிற இன்டீரியர் தான் இது. சதீஷ்க்கு வந்து பயங்கர பசி, அதனால ஒரே சாப்பாட்டு ஸ்மெல் வருது. பயங்கர பசி, செம்ம பயங்கர பசியா? அதனால வந்து மேட்ச்ல பிரைஸ் வாங்கலாம், சூஷி வாங்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பசி இருக்கும்போது தான் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு தோணும். பட் தான் கையில் இப்போ சூஷி இருக்கேன். ஸ்டைலிஸ்ட்டு வந்துட்டு போயிட்டாங்க. கான்ட்ராக்ட் காலில் சைன் பண்ணியாச்சு, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், அரம்க்கு பசிச்சு, டைம் ஆயிடுச்சு. பார்த்தா டைமே கெஸ் பண்ண முடியாது. பயங்கர தெளிவாக ஒரு கெஸ் பண்ணணுன்னா என்ன சொல்லலாம், ஒரு மதியம் அல்லது ஈவினிங் இருக்குன்னு சொல்லலாமா. ஆனால் டைம் வந்து எத்தனை, நைட் 7:30. நல்லா அரம்க்கு பசிச்சிருச்சு, எங்களுக்கும் பசிக்குது. அண்ட் காலையிலேருந்து நேற்று ஃபுல்லாக க்ளீனிங் அண்ட் இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போனது, அப்புறம் ஸ்டைலிஸ்ட் வந்து அது ரொம்ப நேரம் எடுத்தது, அப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணது, அப்படி இப்படின்னு சொல்லி சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், வெளியில் டேக்அவே வாங்கிக்கலாம், அப்படியே டே வெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் வெளியில் வாங்கிட்டு அப்படியே அனிமல்ஸையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். மாடு பார்க்குறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னா, இங்கே இருக்கிற மாடு எல்லாமே வந்து நல்லா தடியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடு, நல்லா யாக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அரம்குட்டிக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சோம். ஓகே ஓகே, நான் அந்த ஃபோட்டோ வைக்கிறேன். இது மாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாடு. ஸோ ஆனால் பார்க்க முடியல. பட் எனிவேஸ், இது அரம்குட்டிக்கு வாங்கியிருக்கிற டின்னர். இது வந்து என்னம்மா, அவருக்கும் பசி, சதீஷ்க்கும் பயங்கர பசி. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படி தான் நான் சாப்பிட போகிறேன். என்னென்னா, இது வந்து மேலே வந்து டோஃபு ஷீட்ஸ், ஃப்ரைட் டோஃபு ஷீட்ஸ், உள்ளே வந்து ரைஸ், இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால அரம்க்கு அது வாங்கினோம். அண்டு எங்களுக்கு வந்து திஸ் இஸ் ஸ்பைசி ரோல், ஃபேவரட்டான சுஷி. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு எண்ட் ஆர் டே.